படிக்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்குது, ஒரு பேசிக்லேருந்து படிக்கணுன்னா நீங்கள் அதுலேருந்து ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் பாலிட்டி புக்கே டைரெக்டாக உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருந்ததுன்னா இதையே ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து படிக்கிறப்போ என்ன பண்ணணுன்னா இந்த புக்கிலேருந்து ரெஃபரன்ஸ் புக்கிலேருந்து இந்த ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். அது எப்படி இருக்கணும்னா இன்ட்ரோ இருக்கணும், இன்ட்ரோடக்ஷன் ஒரு டெஃபினேஷன் இருக்கணும், பாடி இருக்கணும். பாடினா லைக் அந்த கொஷினோட டிமாண்ட் அட்ரஸ் பண்ணுங்கள், அப்புறம் கன்க்ளூஷன் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 40 கொஷினுக்குமே வந்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுக்குமே அப்படி தான். ஒரு 1 மார்க் கொஷினாக கேட்டிருந்தாலும் சரி, ஒரு 10 மார்க் கொஷினாக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் எல்லாமே 10 மார்க் ஒரு 15 மார்க் லெவலுக்கு எழுதிக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. ஓகே, இது அதிகமாக தேவைப்படும் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதவே கூடாது. ஒரு 1.5 பக்கத்துக்குள்ளே எல்லா ஆன்சருமே முடிக்க பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இப்போ தான் படிக்கிறீங்க. பட் நீங்கள் போக போக நிறையா டாபிக்ஸ் படிப்பீங்க, நிறையா சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா சப்ஜெக்டோட நாலேஜும் இருக்குங்கிறனால உங்களால் பாயிண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சாலே எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி நீங்களே எக்ஸாம்பிள் கோட் பண்ணி அந்த கொஷினை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஹோல்டு வந்துடும். ஓகேங்களா? அதனால் ஓகே, நிறையா கண்டென்ட் வேணும்ன்ட்டு வந்து தயவு செஞ்சு ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு ஆன்சர் எழுதி வைக்காதீங்க. மெயின்ஸுக்கு எப்படி 1.5 பக்கத்துக்கு கொடுப்பாங்களோ அதே ஆங்கிளில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா, எல்லா 40 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் பார்லிமெண்ட் படிக்க போகிறீங்கன்னா எடுத்ததுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த 40 கொஷினுக்குமே வந்து ஆன்சர்ஸ் ரெடி பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் டாபிக் எடுங்க. மணி பில்லை வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்து ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிடச்சிரும். அப்புறம் அதுக்கு அந்த மணி பில் ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கெலாம் சேர்த்து ஆன்சர்ஸ் எழுதுங்க. எங்கள் எல்கே புக்கை பார்த்து எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 40 கொஷின்ஸ் எழுதுறீங்க. இதை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரூல்டு நோட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக ஒரு புக்லெட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். ரூல்டு நோட்டில் எழுதி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பிள் ஆன்சர் ஷீட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் கூட எழுதி பார்க்கலாம். இந்த மாதிரி இதில் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த காம்போசிஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரோ எழுதுங்க. இந்த மாதிரி பேசிக் ஃபேக்ட்ஸ், பாடி ஆஃப் த கொஷின். ஓகேங்களா? அப்புறம் வந்து கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஷினுமே ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி எழுதுங்க. அப்படி எழுதுகிறப்போ உங்களுக்கே வந்து ஒரு ஹோல்டு கிடைக்கும். ஓகேங்களா? டியூட்டிஸ் ஆஃப் லோக்சபானா லோக்சபாவை எழுதி பேசிக்லேருந்து எழுதுங்க. அந்த புக்கை தாண்டி வேறு எங்கேயுமே வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட்டாக எழுதலாம், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம், அழகாக எழுதலான்ட்டு வந்து போயிட்டு ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆன்சர்ஸ் எழுதாதீங்க. அந்த புக்கில் அந்த கொஷினுக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் பாயிண்ட் ஆங்கிளில் வந்து இந்த மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா? எல்லா கொஷினுக்குமே இந்த மாதிரி தான் வந்து கொஷின் எழுதி ஆன்சர் ரெடி பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணிட்டோம். இந்த மாதிரி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த 40 கொஷினுக்கு நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம், இந்த 40 கொஷினுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ லக்ஷ்மிகாந்தில் சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, ரிமைனிங் இருக்கும்ல. 1 செகண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த 40 கொஷின்ஸ் எழுதுகிறப்ப ஆல்மோஸ்ட் அந்த டாபிக் வந்து ஒரு 70% முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் புக் எடுத்து என்னென்ன பார்ட் கவர் ஆகலை, இந்த பார்ட்டெல்லாம் வந்து கொஷினாக வந்து ப்ரீவியஸ் இயரில் வரல, அதெல்லாம் வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 8 செகண்ட் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரப்போ ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குன்னே ஒரு தனி நோட் போட்டுக்கோங்க. இப்போ பார்லிமெண்ட் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிமைனிங் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு நீங்கள் எழுதின ஆன்சர்ஸை தவிர்த்து ரிமைனிங் என்னென்ன பார்ட் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து எழுதி வைங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்காக நோட் வச்சுக்கோங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் டார்கெட் மார்க் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த கரெக்டான ரூட்டில் போக முடியும். எவ்வளோ
அது மாதிரி தான் இதுவும். எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இல்லாமல் போனோம்னா நம்மளுக்கு தெரியாது, எங்கே போகிறோம்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் டார்கெட் வச்சுக்கணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாபிக் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு நீங்கள் கவர் பண்ணாதது இருக்கோ அந்த மாதிரி தனியாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து